ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இந்த உலகத்துல 2 விதமான ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள். வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆனா நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரிவினைகள், ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம், இதன் மூலமாய் எவ்வளவோ பிரிவினைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை பொறுத்த மட்டில் 2 விதமான மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசினுடைய பிள்ளைகள். ஒருமுறை பிறந்த சாத்தானின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம், மறுபடியும் 2வது முறை பிறந்து தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறவர்கள் ஒரு பக்கம். 2 கேட்டகரி தான் இந்த உலகத்திலே. தேவனுடைய பார்வையிலே தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். ஆனால் இந்த உலகம்தான் பலவிதமான பிரிவினைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. அது போகட்டும். பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படி அது பிசாசின் பிள்ளைகளாய் தேவனால் பிறந்தவர், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி பிசாசின் பிள்ளைகளாய் இருப்பார்கள்? எந்த மனிதனையும் தேவன் தான் சிருஷ்டிக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதனாலே ஒரு பிள்ளை பிறந்து விடுவதில்லை. அநேகருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையை கொடுப்பது தேவன்தான். தேவன்தான் ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த உலகத்திலே அந்த பிள்ளை வரும்பொழுது பிசாசின் பிள்ளையாக தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே மனிதன் சபிக்கப்பட்டிருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே பாவம் பிரவேசித்த போது தேவன் மனிதனை பார்த்து, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆதியாகமத்தை திருப்புங்க. வேத வார்த்தையிலே நாம் பார்த்தாதான் நமக்கு விசுவாசம் வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு பிள்ளையும் இந்த உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே பாவத்திற்கு அடிமையாய் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் தான் பிறக்கிறான். இதை நாம் விலகிக் கொள்ளாதனாலதான் நமக்கு அநேக பிரச்சனைகள் வருது. நான் ஏன் அப்படிலாம் இருக்கிறேன்? நான் ஏன் பாவம் செய்கிறேன்? நாம் பாவம் செய்கிறதுனாலே நாம் பாவிகள் அல்ல, நாம் பாவிகளாய் இருப்பதனால்தான் பாவம் செய்கிறோம்.
ஒரு கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனிதான் வரும், நல்ல கனிகள் எப்படி வரும்? சாத்தானுடைய பிள்ளையாய் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறதினால் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பூமியிலே சபிக்கப்பட்ட மனிதர்களாய் நாம் இருந்து கொண்டிருப்பதினால் பாருங்க, சபிக்கப்பட்ட பூமின்னு பார்த்தோம் 3ஆம் அதிகாரத்துல. அப்படியே 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 11ஆம் வசனம். அங்கே காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே ஒரு பாவம், முதல் பாவம் கொலை. அப்போ தேவன் மனிதனுக்கு என்ன சொல்றார் பாருங்க, இப்பொழுது 4:11, உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையினாலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்ட பூமியிலே சபிக்கப்பட்ட மனிதர்களாய்த்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், பிறக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நரகத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதனாலதான் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். ஒரு முறை பிறந்த எவனும் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறான், பிசாசின் பிள்ளையாய் இருக்கிறான். சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறான். நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். தேவன் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால் நம்மை மறுபடியுமாய் பிறக்க செய்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். அவரிடத்துல ஒரு யூதருடைய அதிகாரி வருகிறான், நிக்கோதேமியு என்ன ஒரு பரிசேயன் வர்றான். அவன் வெளியரங்கமா அவனால வர முடியல. வெளியரங்கமா வந்தா அவனை விலக்கி வைத்துருவாங்கன்னு சொல்லி நினைத்து ஒருவேளை ராத்திரியில வரான் போல தெரியுது. ஆண்டவருக்கு ராத்திரியில வர்றான். அவன் ராக்காலத்திலே 2ஆம் வசனம், யோவான் 3:2, இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அவரை பார்க்க வேண்டும் என்று ராக்காலத்திலே வருகிறான், அவரிடத்திலே பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, 3ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன். ஒண்ணுமே புரியல அவனுக்கு. மறுபடியும் பிறக்கிறதா? நான் தான் முதல்ல பிறந்துட்டேன். இந்த பூமியிலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது. He cannot see the kingdom of God. அதனாலதான் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலத்தினாலும் 5ஆம் வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜலத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஆவியானவரால் பிறந்து இருக்கிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இருளிலிருந்து ஒளிக்கு வருகிறான் அவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்கு வருகிறான். அப்படியே திருப்புங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம். ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த அழைப்பு, பவுலுக்கு கொடுத்த ஊழியம் என்ன? தமஸ்குக்கு அவன் போன போது அவனுக்கு எதிர்பட்டு அவனோடு அவர் பேசின வார்த்தைகள் என்ன பேசுறார்? 17ஆம் வசனம், 26-17, உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி இடத்திற்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும், இயேசுவினிடத்தில் வராத ஒவ்வொரு மனிதனும் இருளிலே இருக்கிறான்.
அவன் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கும் அவன் வர வேண்டும். அதுதான் ரட்சிப்பு, மெய்யான ரட்சிப்பு. அதுதான் பாவத்துக்கு அடிமையாயிருந்த ஒரு மனிதன், இருளிலே அடிமையாயிருந்த ஒரு மனிதன், சாத்தானுடைய அதிகாரத்துக்கு அடிமையாயிருந்த ஒரு மனிதன் அதிலிருந்து விடுபட்டு ஒளியினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் தேவனுடைய அதிகாரத்திற்கும் வருவதுதான் ரட்சிப்பு. அவ்வளவு பெரிய விஷயம் அது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும், தெளிவா பார்க்கணும். எவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடப்பித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும். மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு பெரிய அதிசயம், சாதாரண விஷயமே இல்லை. திரும்பி பாருங்க, உங்களுடைய உறவினர்களை பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தாரை பாருங்கள், நீங்கள் வந்த பிறப்பின் வழியை பாருங்கள். எத்தனை பேர் உங்களுடைய வழியிலே இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் விட்டுவிட்டு ஒரு சிலராய் நம்மை தேவன் அப்படியே பிரித்தெடுத்து அவருக்கென்று தெரிந்து கொண்டு மறுபடியும் நம்மை பிறக்க வைத்து இருளின் அதிகாரத்தை விட்டு நம்மை விடுவித்து, சாத்தானுடைய அதிகாரத்தை நம்மை விடுவித்து தேவனுடைய அதிகாரத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம், அதிசயம்! இதை தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்துக்கு அனுப்புகிறேன். எவ்வளவு பெரிய ஊழியத்தை பவுலுக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதத்தை, இவ்வளவு பெரிய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருந்தும் நாம் எப்படி இருக்கிறோம்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறேன், ஐ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு பெரிய அற்புதத்தை ருசித்த நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவன் செங்கடலை பிளந்து அவர்களை கொண்டு வந்தார், கானான் தேசத்துக்கு நடத்தி வந்தார். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று தேவன் அவளை பார்த்து சொன்னார். அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு குறைவு ஏற்பட்ட உடனே தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்த உடனே அவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நினைவு கூறாமல் அவர்கள் அப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள். நம்மையும் கூட தேவன் அற்புதமாய் அதிசயமாய் மறுபடியும் பிறக்க வைத்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நம்மை விடுவித்து அவருடைய அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அவருடைய நித்தியமான சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். ஒரு நித்தியமான கிரியை நம்முடைய வாழ்க்கையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? அதை குறித்த உணர்வோடு, அதை குறித்த நன்றி உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அந்த ஜனங்களை பிரித்து அவருக்கென்று தெரிந்து கொண்ட பொழுது அவர் அவர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? நீ போகின்ற இடத்திலே அந்த ஜனங்களோடு நீ கலவாமல் இருக்க வேண்டும், நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்த ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ அவருடைய பேச்சை கேட்கவில்லை. மோவாபிய ஜனங்களோடு சேர்ந்து கொண்டார்கள், அம்மோன் புத்திரரோடு சேர்ந்து கொண்டு விபச்சாரம் செய்தார்கள், விக்கிரக ஆராதனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள்.
தேவன் சொல்றார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல, நான் அந்த அம்மோனியர் மோவாபியர் அப்படிங்கிற காரியத்துக்கு நான் பின்னாடி வருகிறேன். அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, கட்டளை, புத்திமதி, அறிவு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நுகம் பார்த்துப்பீங்க நீங்க. ஒரு வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு நுகத்தடி இருக்கும், ஒரு ஏர்ல பார்த்தீங்கன்னா ஒரு நுகத்தடி இருக்கும். அந்த நுகத்தடியில 2 பக்கமும் 2 மாடு இருந்தாதான் அந்த வண்டியோ அந்த ஏரோ போகும். ஒரு பக்கத்துல ஒரு காளையையும் ஒரு பக்கத்துல ஒரு எருமாட்டையும் அதுல பூட்டினாக்கா அந்த வண்டி நல்லா போகுமா? எருமாடு ஒரு பக்கம் இழுக்கும், காளை ஒரு பக்கம் இழுக்கும், வண்டி கூட சாஞ்சி கீழே விழும். ஒரே பிரச்சனை தான். ஆனால் 2மே காளைகளை பூட்டி அந்த வண்டியை நடத்தினால் அந்த வண்டி எவ்வளவு அழகாய் போகும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நீங்கள் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கேட்கிறோமா இந்த வார்த்தைகள்லாம்? நாம் விசேஷமாய் சபையில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், ஒரு சந்ததி சபையிலே உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் திருமணத்துக்கென்று காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு தானே, வேற யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியம் இருக்கவே முடியாது. ஒளியும் இருளையும் சேர்க்க முடியுமா? சேர்க்கவே முடியாது. 16ஆம் வசனம் 15ஆம் வசனம். அவிசுவாசத்துடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருப்பீர்களே. நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆவியானவர் உங்களை மறுபடியும் பிறப்பித்து சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட மனிதனாயிருந்த உன்னை தேவன் மறுபடியுமாய் உயிர்ப்பித்து அவருக்கென்று தெரிந்து கொண்டாரே. நீ எப்படி இருக்கிறாய்? ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். வாலிபர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? அந்த காலத்து இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ எளிதாக கிடைக்காது. டெலிபோனே வாங்க முடியாது அப்பெல்லாம். இப்போ செல்போன் கையில் இருக்கு. அது மட்டுமா? இந்த செல்போன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. வெப்சைட் ஓபன் ஆகுது. நான் பார்க்கிறேன். ராக்மூனன் செய்தியை நான் இந்த செல்போன்ல கேட்கிறேன். பிரபாகர் பேசுற செய்தி இந்த செல்போன்ல நான் கேட்கிறேன். இதே போல எவ்வளவோ காரியங்களை யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். வாலிபர்கள் என்னத்தை பார்க்குறீங்க நீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அப்பொழுது அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது? அசுத்தமானதை தொடாமல் நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வாலிபருக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று செல்போனும் கையுமா
இன்டர்நெட் கனெக்ஷனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் பிறக்கிறது, தேவனுடைய சபையிலே இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியெல்லாம் நடந்த பொழுது தேவன் கோபப்பட்டார், அவர்களை கடுமையாய் தண்டித்தார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், எனக்கு ஒன்றும் ஆகலையே பிரதர், நான் நல்லா தானே இருக்கேன், நான் இன்டர்நெட்ல நான் எவ்வளவோ விஷயங்களை பார்க்குறேன், பிஎஃப் பார்க்குறேன், நான் எனக்கு ஒன்றுமே ஆகலையே, நல்லா தானே இருக்கேன் நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் ஆவியிலே நீங்கள் மரித்து போயிருக்கிறீர்கள். You are dead in your spirit. தேவன் உயிர்ப்பித்த, உயிர் கொடுத்த உங்களுடைய ஆவி செத்து போயிருக்கிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு ஒரு மோவாபிய ஸ்திரீயை, மோவாபிய ஸ்திரீ தான் அவ, ஸ்திரீயை ஒரு மனிதன் அந்த இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்த பொழுது பினகாஸ் ஒரு ஈட்டி எடுத்து போய் 2 பேரையும் குத்தி போட்டான். நமக்கு அது கொடூரமா தெரியுது பார்க்கும் பொழுது. எங்க இருக்கிறது? என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1 இஸ்ரவேல் சீத்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வெறித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தேவனுடைய ஜனங்கள் அந்நிய ஜனங்களோட வெறித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய ஜனங்களோடு ஆவியிலே வெறித்தனம் பண்ணலாமா? அவன் ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறான். அப்ப என்ன சொல்றான், என்ன செய்யறான் பினகாஸ்? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அதை 6ஆம் வசனத்துல, ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாக எலியாசாரின் மகன் பினகாஸ் கண்டபொழுது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகி அந்த மனிதன் வேஸ்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாய் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவளை குத்தி போட்டான். நமக்கு என்னமோ இது கொடூரமான ஒரு நிகழ்ச்சியா தெரியுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? கீழே பாருங்க, 11ஆம் வசனம். கர்த்தர் 10ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால், பாத்தீங்களா, பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான், என் கோபத்தை திருப்பினான். அவளை நான் முற்றிலுமாய் அழிக்காதபடிக்கு இவன் நடுவிலே வந்து நின்றான் என்று சொல்கிறார். 13ஆம் வசனம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தேவன் மாறாதவர். அன்றைக்கு அந்த ஜனங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று விரும்பின தேவன் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். இன்றைக்கு என்ன மாறி போயிட்டாரா? இல்ல. நேற்றும் இன்றும் மாறாத தேவன் இன்றைக்கும் அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். மறுபடியும் பிறந்த அவருடைய ஜனங்கள் சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே, சாத்தான் ஆளுகை செய்கிற இந்த பூமியிலே ஒரே ஒரு மனிதனாய் நம்முடைய ஆண்டவர் வந்து ஆவியிலே கூட களங்கம் இல்லாமல் 33 வருடம் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். இதே மாம்சத்திலே, இதே பலவீனமான மாம்சத்திலே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் பாவம் அறியாதவராய் வாழ்ந்து விட்டு போய்விட்டார். நாமோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த உலகம் கெட்டு போயிருக்கிறது. ஐடி உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது.
உலகத்தோடு நாங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டே நம்மை ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், மோசம் போகாதிருங்கள். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 15 பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள். do not be deceived. இந்த உலகம் கெட்டு போயிருக்கிறது. நான் பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. நான் இந்த உலகத்தோடு கலக்காமல் வாழ முடியாது. அசுத்தமா இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி உங்களையே நீங்கள் மோசம் போக்கிக் கொண்டிருக்காதீர்கள். Don't be deceived. ஆகார சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். என்ன இருக்கு? Bad company corrupts good morals. நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நாம் இருப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, show me your friend, I will tell you how you are, what a person you are. உன்னுடைய நண்பனை எனக்கு காண்பி, நீ எப்படிப்பட்டவன் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவாங்க பழமொழி. அப்படித்தான் தேவன் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். சபையிலே அருமையான சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறார், குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், வாலிபர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களோடு நமக்கு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு விருப்பமாயிருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு நமக்கு விருப்பமாயிருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? மறுபடியும் நம்மை பிறப்பித்து சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தேவனுடைய அதிகாரத்துக்கு நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ நமக்கு விருப்பமாயிருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தோடு சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே சபிக்கப்பட்டவனாய் இந்த உலகத்தோடு போய் கெட்டு போக நமக்கு விருப்பமாயிருக்கிறதா? நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். மோசே சொல்றது போல, உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். You choose what you desire. உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துவதே இல்லை. ஆண்டவர் அதனால சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், if any man wants to follow me, நீங்கள் விரும்புறீங்கன்னா வாங்க. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. சபையிலே நம்மை வைத்து, சபையிலே நம்மை போஷித்து, நம்மோடு இடைப்பட்டு ஒரு நிச்சயமான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டிருந்தும் கூட நாம் இந்த உலகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தால் தேவன் நம்முடைய கழுத்தை பிடிச்சி இழுக்க மாட்டார். தேவன் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்களை கையை பிடித்து இழுக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய ரிஸ்க் அது! இந்த உலகத்துக்கே அவ்வளவு பெரிய சாபம் வரக்கூடிய நிலைமை இருந்தும் கூட தேவன் அவர்களுக்கு காவல் காத்துக் கொண்டு இருக்கவே இல்லை. தேவன் அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தார். நமக்கும் இன்றைக்கு அப்படித்தான் தேவன் சுயாதீனத்தை கொடுக்கிறார். தேவனுடைய சுபாவம் அதுதான். தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பார்த்திருந்து பேசுவார்கள். தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு வாலிபர்கள் தன்னுடைய திருமண விஷயத்துல அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறாங்க. ஒளியில் இருக்கிற அவர்கள் இருளோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுடைய சந்ததியே பாதிக்கும். உங்களுடைய திருமண விஷயத்திலே நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுடைய சந்ததியே பாதிக்கும். தேவன் அவருக்கென்று ஒரு சந்ததியை, ஒரு பரிசுத்தமான சந்ததியை உண்டாக்கத்தான் விரும்புகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில், வசனம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததை பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே.
நம் மூலமாய் தேவன் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். எங்கோ கடந்த கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்த நம்மை தேவன் தேடி கண்டுபிடித்து மறுபடியும் பிறக்க வைத்து அவருக்கென்று நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சபையிலே நம்மை வைத்து போஷித்து காப்பாற்றி வருவது எதற்காக? அவருக்கென்று ஒரு சந்ததியை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? நான் இந்த உலகத்தோடு தான் போவேன், எனக்கு பரலோகமும் வேணும். அதான் பவுல் சொல்றார், இன்னைக்கு நான் குடிப்பேன், நான் புசிப்பேன், நாளை செத்து போயிடுவேன், நமக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அந்த வார்த்தையை பாருங்க. 1 Corinthians 15 மறுபடியும் இங்க வருவோம். 1 Corinthians 15 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லலை, போன முதல்ல நான் அதை காண்பித்த போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 15 32ஆம் வசனத்துல, நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் செத்து போயிட்டா எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, முடிஞ்சு போச்சு கதை. யெகோவா விட்னஸ்காரன் தான் சொல்றாங்க, செத்துப்படினா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க நரகத்துக்குலாம் போக மாட்டீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, யூல் அப்படியே போயிடுவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உங்களுடைய ஆவி அப்படியே மரித்து போயிடும். ஆனால் மிருகங்களுக்கு தான் அந்த நிலைமையை ஒழிய மனிதனுக்கு அந்த நிலைமை அல்ல. மனிதன் நித்தியமானவன். ஒவ்வொரு மனிதனும் மரித்த பிறகு அவன் தேவனுடைய நியாயத்தனத்துக்கு முன்பாக போய் நின்று அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து. உன்னை எவ்வளவாய் நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், எங்கோ கிடந்த உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை மறுபடியுமாய் பிறக்க வைத்து ஒளியிடத்துக்கு உன்னை கொண்டு வந்து என்னுடைய அதிகாரத்துக்கு உன்னை உட்படுத்தி நான் தலைவராக சபையிலே உன்னை வைத்து போட்டு காப்பாற்றி கொண்டு வந்தேன், என்ன செய்தாய் என்றுதான் கேட்பார். அன்னைக்கு மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லாமே. எதுக்கு நம்ம உங்க வர வேண்டும்? சபைக்கு ஏன் வரணும்? எதுக்கு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சிலுவை சுமக்கணும், சுயத்துக்கு மறிக்கணும்? ஏன் இதெல்லாம் செய்யணும்? உலகத்தாரை போல வாழ்ந்துட்டு போலாமே, நாளைக்கு செத்து போயிட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா அப்படி இல்லையே, நிதர்சனம் அது இல்லையே. இட் இஸ் நாட் தி ரியல் ட்ரூத். உண்மை அது அல்ல. நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டும், உங்களை உண்டாக்கின தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும், அவருக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஒவ்வொரு மனிதனும் அதனாலதான் துஷ்ட மிருகங்களோட அவ்வளவு பாடுகளையும் பட்டார் பவுல். துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன். யாரை சொல்றார்? மனிதனை தான் சொல்றார் அவர். அப்படிப்பட்ட கேடான மனிதர்களோடு நான் போராடினேன். ஏன் போராடினேன்? தேவனுக்காக, என்னுடைய ஆண்டவருக்காக நான் போராடினேன் அப்படிங்கிறார் அவர். அப்புறம் தான் அந்த வார்த்தை வருது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத ஐக்கியம், ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். சரி, மல்கியாவுக்கு வருவோம். மல்கியாவில் அவர் என்ன சொல்றார்? ஒரு சந்ததியை தனக்கென்று உருவாக்கும்படிதான் தேவன் மனிதனை உண்டாக்கினார், நம்மை ரட்சிக்கிறார். நம் ஒருவரையும் அவர் சபைக்கு கொண்டு வருவதன் நோக்கமே அதுதான். ஒரு சந்ததியை, ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்ததியை பாதிக்கும். வாலிபர்களே, நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுடைய சந்ததியை பாதிக்கும், உங்களோடு அது போகாது. It will affect your generation. வழி வழியாக உங்களுக்கு பின்னாடி வருகிற உங்களுடைய சந்ததியை நீங்கள் எடுக்கிற முடிவு பாதிக்கும். உங்களுக்கு தெரியுமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்நிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணின போது என்ன நடந்தது தெரியுமா? அந்த அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எழுதிருக்கு பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம், இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நெகேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே எழுதப்பட்டது. நான் எடுத்து தியானித்து பார்த்தேன். ஆமா, இந்த மல்கியா கடைசி புஸ்தகம். இதுக்கப்புறம் 400 வருஷம் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழுப்பதே இல்லை. ஆண்டவர் வரும் வரைக்கும், யோவான் ஸ்நானம் வரும் வரைக்கும்
மல்கியா தீர்க்கதரிசி தான் கடைசி பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியாய் இருந்து அந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறான். அவன் வாழ்ந்த காலம் நெகேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம். இந்த நெகேமியா தீர்க்கதரிசி காலத்துல என்ன நடக்குது பாருங்க. எஸ்ரா நெகேமியா 2 நாளாகவும் எஸ்ரா நெகேமியா கடைசி அதிகாரம். நெகேமியா உங்களுக்கு தெரியும், அவன் இடிந்து போன எஸ்ராவின் காலத்திலே அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. நெகேமியாவின் காலத்திலே அந்த மதில் சுவர் எழுப்பப்படுகிறது. எல்லாவற்றையும் எழுப்பிட்டு அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 13ஆம் அதிகாரம் நெகேமியா 13 23ஆம் வசனம். அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே நான் கண்டேன். நெகேமியா எழுதான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனை அறியாத விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற, பிசாசை தொழுது கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீகளை, அம்மோன், அஸ்தோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக்கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே நான் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. பாத்தீங்களா? நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நாம் எடுக்கிற முடிவினால். இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையும் திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். என்ன நடக்குது? Which is on the upper hand? அந்நிய பாஷை, அந்நிய வழிபாடுகள். நாம நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டா அவளை நான் ரட்சித்துருவேன். எனக்கு என்ன சொல்ல தோணுது தெரியுமா? முட்டாள்னு சொல்ல தோணுது. அதை சொல்றவர் வெளியூர் போயிருக்கிறார். முட்டாளே, அப்படிப்பட்ட முடிவுக்கு நீ வராதே. நீ அவன் பின்னாலே போய்விடுவாய், நீ அவன் பின்னாலே போய்விடுவாய். உன்னுடைய சந்ததி பாதிக்கும். தேவன் உன்னை ரட்சித்த ரட்சிப்பு வீணாய் போய்விடும். முட்டாள்தனமான முடிவு எடுக்காதே. இவர்களை போல உங்களுடைய பிள்ளைகள் அப்படியே உலகத்தோடு போய்விடுவார்கள். என்ன சொல்றான் பாருங்க இந்த நெகேமியா தீர்க்கதரிசி. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து. எவ்வளவு வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அவர்களில் சிலரை நான் அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காயிலும் உங்களுக்காயிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிடம் பண்ணி நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? பாத்தீங்களா? சாலமோனை குறித்து பேசுகிறான் நெகேமியா தீர்க்கதரிசி. என்ன சொல்றான் பாருங்க. அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. எவ்வளவோ ராஜா இருந்தாங்க, அவனை போல ஒரு ராஜா இல்லவே இல்லைங்க. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். தேவன் அவனை சிநேகித்தார். சாலமோனை தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜாவையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். எச்சரிக்கை. இட்ஸ் a warning from the word of God. அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறு ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்கள் துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ? ஐ won't give you place. உங்களை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறான் அந்த தீர்க்கதரிசி. சபையிலேயே பொறுப்பாயிருக்கிற நாங்களும் கூட அப்படித்தான் இருக்க விரும்புகிறோம். சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. It is our responsibility. தேவனுடைய பார்த்திலிருந்து சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அந்நிய நுகத்திலே நீ பிணைக்கப்பட்டால்
உன்னுடைய வாழ்க்கை வீணாய் போகும், உன்னுடைய சந்ததி வீணாய் போகும். தேவன் விரும்புகிற ஒரு சந்ததி உன்னால் உண்டாகாது. தேவனுக்கு நீ கோபத்தை கொண்டு வருவாய். இந்த சாலமோனை பற்றி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். தெரியும் உங்களுக்கு, இந்த வார்த்தையெல்லாம் நாம் தியானிச்சிருக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, நீங்க தோத்து போயிடுவீங்க. தேவன் சொல்றாருங்க, நான் சொல்ல. நான் ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீயையோ ஒரு வாலிபனையோ திருமணம் பண்ணி கொண்டால் நான் அவளையோ அவனையோ நான் தேவனுக்குள்ளே நடத்துவேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தோற்று போவீர்கள். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். சரி, நிறைய வார்த்தைகள் வருது, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. 9ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் என்னாச்சு? தேவன் அன்பாயிருந்த அவனுடைய நிலைமை என்னாச்சு? கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பாத்தீங்களா? God became angry against Solomon. ஒரு நாளிலே தேவன் அவனை நேசித்தார், இன்றைக்கு அவன் மேல் கோபமானார். தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போனது நிமித்தம். தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்போம். இதையெல்லாம் நான் கடந்து போய் தான் உங்களோடு பேசுகிறேன், கடந்து போய் பேசுகிறேன். தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாய் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், மனுஷிகமாய் நான் பேச விரும்புகிறேன். வாலிபர்களே, வாலிப சகோதரிகளே, இந்த உலகத்திலே எவ்வளோ காரணங்களுக்காக ஒரு வாலிபனோ ஒரு வாலிப ஸ்திரீயோ வேறு ஜாதியிலோ வேறு மதத்திலோ இன்னொருவளையோ தாய் தந்தையருடைய விருப்பத்துக்கு மாறாக, உறவினர்களுக்கு மாறாக திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக காரியங்களுக்காக, காதல் என்கிற காரியத்துக்காக எல்லாரையும் பகைத்துக் கொண்டு அவள் தான் எனக்கு வேண்டும், அவன் தான் எனக்கு வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக காரியத்துக்காக நான் உங்களை கேட்கிறேன், ஏன் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டக்கூடாது? என் தேவனுக்காக நான் எதையும் எதிர்த்து நின்று, யாரை எதிர்த்து நின்று தேவனை அறிந்த ஒரு வாலிபனையோ ஒரு வாலிப ஸ்திரீயைத்தோ நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் திருமணம் பண்ணுவேன் என்று ஏன் நீங்கள் முடிவெடுக்க கூடாது? இந்த உலகத்துக்கு அறிய சாதாரண விஷயங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் கேட்கிற கேள்வி, பதில் உங்களிடத்தில் தான் வர வேண்டும். ஆமென். ஆரம்பத்தில் கேட்டோம், தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள். ஒரு முறை பிறந்தவர்கள், மறுமுறையும் பிறந்தவர்கள். தேவன் பார்க்கிற விதமா இப்படி பார்க்க பழகிட்டோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்படாதவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள். மனிதர்களை பார்க்கணும். இழந்த தேவனுடைய சாயலை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டவர்கள்,
ஒரு முறை பிறந்தவர் மறுமுறையும் பிறந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் இனி பாவம் செய்வதில்லை. பாவத்தில் அவர்கள் தவறி விழலாம், ஆனால் எவ்வளவு வேகமாக விழுறாங்களோ அதை விட வேகமாக எழுந்துருவாங்க. ஒரு முறை 2 முறை இல்லை, 70 முறை எழுந்தினாலும் அவர்கள் எழுகிறவர்களாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க விழுந்து எழுந்து 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 அப்படின்னு இருக்காது. அவர்கள் திறப்படுவார்கள், நிற்பார்கள், நடப்பார்கள், ஓடுவார்கள் தேவனுக்காக. ஒரு முறை கூட பாவம் செய்யாத ஒரு வளர்ச்சியை அடைவார்கள். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் ஒரு பரிபூர்ணப்படம் வந்தேன். ஒரு உயிர் உண்டாகணும்னு சொன்னால் அந்த உயிர் உண்டாகிட்டு இழுத்து பற்றிக்கிட்டு அதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியில் கோமா நிலைமையில் இருக்கிறது இல்லை. தேவனுக்காக வைராக்கியம் வாழ்வது, தேவனுடைய கிரியைகளை செய்யும்படிக்கு, தேவன் தனக்கு இருக்க வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட்டு தேவனுக்கு என்று ஜொலிக்கும்படிக்கு, பரிபூர்ணமடையும்படி அப்படிதான் இருக்கணும். ஒரு முறை பிறந்து மறுமுறையும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்து இருக்கிறவர்கள் அவர்கள் பாவத்தை தொடர்ச்சியை செய்ய மாட்டாங்க, மனப்பூர்வமாக செய்ய மாட்டாங்க. பாவத்தை குறித்து அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, அதற்காக செத்தாலும் சாதாரண தவிர பாவம் செய்ய மாட்டேன், ரத்தம் சிந்தனாலும் பரவாயில்ல நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு விரோதமாய் அப்படி எதிர்த்து நிற்பவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டு விசுவாசிகளாகவே நடித்திருக்கிறவர்கள். இது ஒரு ஜாதி. இப்படிதான் நம்ம தேவன் பார்க்கிறார். 2ஆக பிரிக்கிறார். ஒளியின் பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த விசுவாசிகள், என்னுடைய சீஷர்கள், என்னை பின்பற்றுகிறவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இன்னொரு படி பார்க்கிறார். இவர்கள் ஒரு முறை பிறந்தவர்கள், தேவனுடைய செயலை இழந்து போனவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் கடைசி வரைக்கும் பிசாசின் பிள்ளைன்னு தேவனை ஒதுக்கி வைக்கிறதில்லை. எந்த மனுஷனும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட அவன் ஏற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய கடைசி நேரம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. மனிதர்களை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. அவைதான் பிசாசின் பிள்ளைகள் வேதம் அப்படி சொன்னாலும் அவர்களை நாம் எப்படி பார்க்கணும்? மீட்கப்பட வேண்டிய அப்படிதான் பார்த்தார். இந்த உலகம் முழுவதும் இருள இருந்துச்சு, அவர் ஒருத்தர் தான் வெளிச்சம் பார்த்தார். எப்படி பார்த்தார்? இவர்கள் மீட்கப்பட வேண்டும். இதுல பிதா யார் எனக்கு தராருன்னு தெரியாது. எந்த காலத்துல தேவன் பிதா இவர்களை எனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இவர்களை மீட்கப்பட வேண்டியவர்கள், இழந்து போனவர்கள், மீட்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தார். கருத்தனையை பார்த்தார். சரி, தேவன் பார்க்கிறதுமா இப்படி பார்த்து பழகுவோம். இப்ப இன்றைக்கு ஆவியானவருக்கு சித்தமாய் பேசுகிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மீண்டுமாய் வலியுறுத்துவோம். பிசாசின் பிள்ளைகள். ஐயோ, ஏன் சொல்ற அப்படி பிசாசின் பிள்ளைன்னு நான் சொல்றது? நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. மீட்கப்பட வேண்டியவர்கள், இருளே அவர்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டியவர்கள். நல்லது சோதனை வேதம் அப்படி சொல்றது. மீட்கப்பட வேண்டியவர்கள் கருத்தனையா பாடு. ஒன்னு உயர்வா பெருமையை நினைச்சிக்காத, அவர்கள் அர்த்தமா நினைச்சிக்காத. தேவனை நிறுத்தி இருக்கிறார், தாங்குகிறார், அவ்வளவுதான். நீ அப்படிப்பட்ட ஒருவனா தான் கிடந்த. தேவன் உன்னை வேறுபடுத்தார், அவருக்கு தான் மகிமை உண்டாகணும். உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. நீ செய்த நன்மையை பார்த்து உன்னை மீட்கணும்னு தேவன் உன்னை மீட்கல. நம்ம எந்த நல்ல காரியம் செய்து மீட்கப்பட்டோம்? இல்லை, நம்ம எல்லோரும் பாவிகள் தான். பாவிகள் ஒத்துக்கிட்டதுனால மீட்கப்பட்டோம். அவர்கள் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. பாவங்களை மன்னிக்கிற இயேசு இடத்தில் வரவில்லை. ஆகவே அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். அவ்வளவுதான் காரியம். சரி, இப்ப நமக்கு அவர்களுக்கு என்ன காரியம்? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஐக்கியமே கிடையாது. நான் அவர்களை நேசிக்கணும், நான் அவர்களை அன்பு செலுத்தணும், அவர்கள் என்னை எப்படி நடத்தினாலும் சரி அவர்களை மன்னிக்கணும். எனக்கு விரோதமாக எவ்வளவு பேசினாலும் எப்படி நடத்தினாலும் நான் மன்னித்து கொண்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஆனால் ஐக்கியம் கொள்ள முடியாது. திருமணம்ங்கிறது இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னுடைய வாய்ப்பு காலத்தில் எனக்கு இது கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை எனக்கு நிறைய வெளிச்சத்தெல்லாம் தேவை கொடுக்கல. ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசியோடு தான் இணைக்கப்படும். உபாகமத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கும். உபாகமம் 22வது அதிகாரம். இப்போ 1 Corinthians 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? அதற்கு ஒத்த ஒரு நிழல் அங்கே பார்க்கிறோம். உபாகமம் 22ஆம் அதிகாரம். அநேக சபைகளில் உபாகமம் சொன்னோடனே எல்லாம் 28ஆம் அதிகாரத்தை தான் திருப்புவாங்க. அதுலேயே அந்த முதல்ல உள்ள ஆசீர்வாத பக்கம் மட்டும் அவங்களுக்கு வேண்டும். பாஸ்டருக்கு பயமுறுத்தத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வேணும். தாபம் தாபம் தாபம். உபாகமத்தில் அந்த 28ஆம் அதிகாரம் மாத்திரம் இல்லைங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கு. 19ஆம் அதிகாரத்துலலாம் ஆண்டவருடைய இருதயம் இருக்கும். நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர், நான் பரிசுத்த, நீ பரிசுத்தமாக இருக்கணும். நிறைய பேசுவார். 18, 19, 20, 22. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது 10ஆம் வாசிங்க. குறிப்பாக வாலிபர் சகோதரருக்கு யாராவது நல்லா இருக்கும்.
உபாகம் 22:10. மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. அந்நிய நுகம் வேண்டாம். ஒரு நுகத்தடி சொன்னா, நுகத்தடியில் ஒரு பக்கம் மாடு இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு பக்கம் என்னப்பா இருக்கணும்? பிள்ளைங்க சொல்லுங்க, சண்டை கிளாஸ் பிள்ளைங்க, ஒரு நுகத்தடி ஏர் ஓடுற மாடு நுகத்தடி இருக்குது, ஒரு பக்கம் மாடை பிணைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கணும்? மாடு தான் இருக்கணும். ஒரு கழுதையை கொண்டு வந்து வச்சா என்ன ஆகும்? மாட்டினுடைய சுபாவம் வேற, கழுதினுடைய சுபாவம் வேற. மாடு எழுக்கணும்னு சொன்னா கழுதனை செய்யும், ஒத்து வராது. பிணைக்காது உடாது இருப்பாயாக. அவ்வளோதான் ஆண்டவர் ஒரு பிரமாணம் வச்சுட்டார். இதை புதிய உடன்படிக்கை வெளிச்சத்தில் தான் இப்போ நம்ம 1:14 வாசிக்கிறோம். விசுவாசி அவிசுவாசத்தில் பிணைக்கப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளை பிசாசின் பிள்ளையோடு இணைக்கப்படக்கூடாது. பிசாசினுடைய பிள்ளையோடு இணைக்கப்பட்டா பிசாசு உங்களுக்கு யாரா இருப்பார்? தவறே அழகாக கேட்பார். உங்களுக்கு மாமனார் யாரு? ஒரு பிசாசினுடைய மகனை கல்யாணம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மாமனார் யாரு? பிசாசு தான். உங்கள் மாமனார் வீட்டுக்கு வருவார், தங்குவார், உங்களோட ஐக்கியப்பட விரும்புவார். விரும்புறீங்களா? என்னுடைய வீட்டுக்கு ஒருபோதும் நான் பிசாசை அனுமதிக்க மாட்டேன். நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய இருதயத்திலும் சரி, என்னுடைய வீட்டிலும் சரி, என்னுடைய குடும்பத்தினோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சரி, பிசாசுக்கு இடம் தராமல் அவனை விரட்டி அடிப்பதான் என்னுடைய வேலை. சபையிலே அதே மாதிரி தான். நெகேமியாவுக்கு இருந்த அந்த ஆவி, இது தேவனுடைய சபை. இதை எப்படி தீட்டுப்படுத்துறது? புறம்பாக்கும். அந்த நெகேமியாவோட பின்னாடி அடுத்த வசனத்தை வாசிங்க அப்படிதான் இருக்கும். அங்கே ஒரு ஆசாரியன் இருப்பான். அவன் இன்னொரு மரஜாதியான பெண்ணை திருமணம் செய்தவனா இருப்பான், யோகனான் அப்படின்னு. அவனை புறம்பாக்கினேன் அப்படிம்பார். வைராக்கியமா எடுக்கிறாரு. பிசாசுக்கு இடமே கிடையாது. நம்முடைய இதயத்தில் இருந்தாலும் இருக்கும். யாரை குறித்த ஒரு கசப்பையோ வெறுப்பையோ பகையோ இதயத்தில் கொஞ்ச நேரம் கூட வச்சிருக்கிறார். உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக தனித்து போக கிடவு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் தான் எழுதிருக்கு. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கொஞ்சம் இதயத்தில் இடம் கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிடிப்பான், உங்களுடைய வீட்டு, உங்களுடைய மனைவியை பாதிப்பான், பிள்ளைகளை பாதிப்பான், உங்கள் சந்ததியே பாதிப்பான். இடம் தராதிருங்கள். தேவனுக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். சம்பூர்ணமாய் கொடுங்கள். அளவில்லாமல் கொடுங்கள். அவ்வளவு அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், பிள்ளைகளோட பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஒரு ஞானமான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய கண்கள் இழுக்கப்படுது. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருவோம், செல்போன். இன்னைக்கு எவ்வளவோ பாவம் நெருங்கி நிற்கிற பாவம், உங்க பாக்கெட்டோட இருக்கிற பாவம், உங்களை கரைப்படுத்த துணைக்கின்ற இந்த உலகம் முழுவதும் போட்டாங்க இருக்கிறது. நாம் விழிப்புள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகள், நான் முடியின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பாவம் செய்யக்கூடாது. பாவம்னு எனக்கு ஆண்டவர் அறிவித்த எதையும் நான் ஒரு முறை கூட திரும்பி செய்யக்கூடாது. ஆண்டவர் என்னால் முடியும், ஆண்டவர் எனக்கு பலப்படுத்துங்க, எப்படி ஆவியை தாங்க. இதுதான் கதர்ந்து இருக்கணும். நமக்குள்ள ஒரு கூக்குரல் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னுடைய நினைவு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே எல்லாம் போயிட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை, நண்பர்கள் யாரும் இல்லை, தனியாக இருக்கேன், செல்போன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, தனியாக இருக்கேன். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என்னை யாரும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். துணிகரமான சாலமோன் அப்படிதான் நினைச்சு, தாவீது அப்படி நினைச்சு தான் பாவம் பண்ணான். அவனுடைய பாவ அறிக்கையை பாருங்க. சங்கீதம் 51 அவன் சொல்லுவான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடத்திட்டேன். 10 காலோட அவன் விபச்சாரம் பண்ணும் பொழுது யாருமே இல்லை. ஒருவேளை அழைச்சிட்டு வந்த தேவர்களுக்கு என்ன தெரியும்? இது ராஜாங்க விஷயம் நிறைய இருக்கு. கண்ணாம குருடர்கள், எதுவும் செவிடர்கள் அப்படின்னு அவங்க பாட்டு மூடிட்டு இருப்பாங்க. அவனுக்கு வேலை வேணும், வாயை மூடிட்டு இருப்பான். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவருடைய கண்களுக்கு முன்பாக அவனா அருவருப்பு நடக்கல, கதவை சாத்திக்கிட்டான். ஆனால் அவன் என்ன நினைச்சான்? யாருக்கும் தெரியாது. ஆனால் உணர்ந்த பிற்பாடு பாவரிக்கை செய்யும் எப்படி செய்யறான்? உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன், இதை அறிக்கை செய்கிறேன்னு செய்யறான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. தேவன் நீ என் தாசன் சொன்ன. தேவன் என்னை பார்க்கிறார், அவர் கண்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். இதோ ஒரு தேவ பயம், நல்ல பயம். தேவன் என்னை என் தகப்பன், தேவன் சொன்ன ஒரு சர்வாதிகாரம் உள்ள, கண்டிக்க நினைக்கின்ற, பெறப்படுத்து நிற்கிற, அல்லது நரகத்தில் போட உள்ளவர் அப்படின்னு அந்த பயம் இல்லை. எனக்காக தன் சொந்த மகனையே கைவிட துணிஞ்ச நல்ல தகப்பன். அவர் என்னை பார்க்கிறார். சோதிக்கப்படுகிற வேலையெல்லாம் என்னை உற்று பார்க்கிறார். என் மகளே, நான் அடைந்த என்னை கூட நீ ஆயிடணும், என்னை கூட பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும், உன்னுடைய சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கணும். நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு பரிசு வைத்தால் விரும்புகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு.
ஆபத்து காலமா? இதுதான் உன்னுடைய சோதனை காலம். உன்னை சூழ்ந்து இருக்குது, ஒரு பாவம் நெருக்கி நிற்கிது, உன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு அக்கிரமம் செய்ய பார்க்கிற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். தேவன் பார்க்கிறார். தேவ தூதர்கள், அவருடைய கட்டளைப்படி செய்ய காத்திருக்கிற தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்காங்க. பிசாசு அவன் பார்த்துட்டு இருக்கான். தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். சோதனைக்காரன் அங்கதான் இருக்கான். அவனுடைய கூட்டம் அங்கதான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதை குறித்து நான் ஒரு காலத்தில் உணர்வடைஞ்ச பிற்பாடு தான் தேவ பயம் மெய்யாகவே என்னை ஆட்கொண்டு, அந்த வரை நான் தனியா இல்லை ஆண்டவர், எந்த சூழ்நிலையும் தனியா இல்லை. மனுஷர்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள், பிசாசுகள் இருக்கு. தேவ தூதர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட, என்னுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள் இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கூர்ந்து நோக்குகிற உம்முடைய கண்கள், பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிற கண்கள், உத்தமமாய் உண்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள உம்முடைய கண்கள் நோக்கி பார்க்குது. இயேசுடைய கண்கள், பேதுருவை பார்த்த கண்கள், சோதிக்கப்படுகின்ற என்னை பார்த்தது, நோக்கி பார்க்குது. பேதுரு மனம் கசந்து அழுதான். விழுந்து போய் எழுந்த மனுஷன், நான் விழாதபடிக்கும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார், எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், கூப்பிடு, என் நிகழ்ச்சியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உரத்த கூப்பிடுறது. இயேசு அப்படிதான் கூப்பிடுறார். சோதிக்கப்படுகிற வேளையில பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல். அவர் கேட்கப்பட்ட, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்ட. தேவனுக்கு பயந்தார். நமக்கு தேவனுக்கு பயப்பட பயம் வேணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் எப்படி இருளுக்கு இடம் கொடுக்கிறது? இப்படி தன்னுடைய வாழ்க்கையில கூக்குரல் இடுகிறவர், தேவனை நோக்கி ஆண்டவரை உதவி செய்யணும் கூக்குரலுக்கு தேவன் செவி அடக்கவே மாட்டார். கூப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த கிருபை உங்களை மீட்கிறத பார்க்க முடியும். தேவனுக்குன்னு வாழ முடியும். விரும்பான்படுத்துகிற ஒரு நல்ல வாலிப சகோதரி எனக்கு இருக்கலாம். உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிட்டு 6000 வருஷமாய் மனுஷர்கள் பழகி தெரிஞ்ச பிசாசு உங்களை எப்படி வீழ்த்தணுங்கிற தந்திரம் அவனுக்கு தெரியும். ஆனால் இதே மாம்சத்தில் வந்த இயேசு அவனுடைய தந்திரத்தை ஒன்றும் கூட அவர் விழுந்து போகல. எல்லாவற்றையும் மேற்கொண்டார். சாத்தானை தலை நசுக்கினார். அவரை ஜெயம் கொண்டார். அவர் நமக்கு என் பின்னே வான்னு சொல்றார். நாம் ஜெயிக்க முடியும். சாத்தானை தலை நசுக்க முடியும். விட்டு தர தேவையில்லை. டோன்ட் கிவ் அப். உன் போராட்டத்தை விட்டு விடாதே, விசுவாசத்தை விட்டுவிடாத, புதுப்பித்துக்கொள். தேவனிடத்திலே வா, எல்லாவற்றையும் அறிக்கை செய், புதுப்பித்துக்கொள், உன்னை புதுப்பித்துக்கொள். தேவன் உன்னை மீண்டுமாய் நிறைக்க விரும்புகிறார், உனக்கு வல்லமை கொடுக்க விரும்புகிறார். அப்ப தேவன் என்னை பார்க்கிறார். அந்த அன்பு உள்ள கண்கள் என்னை பார்க்குது. அப்படின்னா நான் பாவம் செய்ய மாட்டேன், விலைக்கு ஓடுவேன், தேவனை கூப்பிடுவேன்.